السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 105 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 106வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த பாடங்களை கவனித்து அதை நாம் அமல் செய்வதற்கும் இதன் மூலம் இன்னும் இன்னும் இதை விளங்கிக் கொள்வதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் கடந்த பாடத்தில் முபத்ததா ஹபர் என்ற பொது தலைப்பின் கீழ் 6வது பாடமான சத்துல் ஃபாயிலி அவ் நாயிபிஹி மசத்தல் ஹபர் என்ற ஒரு பொது தலைப்பை ஒரு பாடத்தை நாம் பார்த்தோம். ஹபரோட இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் அல்லது நாயிப் ஃபாயில் அது எப்பொழுது என்ன ஏராப் கொடுக்க வேண்டும், அதுக்கு என்ன ஏராப், 2 வகையான ஏராப் கொடுக்கலாம், எப்பொழுது ஒரு வகையான ஏராப் கொடுக்க வேண்டும் என்ற முழு பாடத்தையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். அந்த பாடத்தின் பயிற்சிகளை இன்று நாம் என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள், அதோடைய பஹசுகள் அதோடைய காகிதாக்கள் அனைத்தும் முடித்துவிட்டு இன்று நாம் அதோடைய பயிற்சிகளை நாம் ஆரம்பிப்போம். இப்போ பாருங்க, தம்ரீனாத்துன் பயிற்சிகள். முதலாவது பயிற்சி பார்ப்போமா? அரிபில் அஸ்மா அல் அசீரத ஃபில் ஜுமலில் ஆத்தியதி. பின் வரக்கூடிய வாசகங்களிலே உள்ள கடைசி இஸ்முகளுக்கு ஏராப் வழங்கு. ஒபையின் மா யஜூசு ஃபீஹி ஏராபானி வமா யஜிபு ஃபீஹி ஏராபுன் வாஹிதுன். இன்னும் விளக்கு, அதிலே ரெண்டு ஏராப் கூடும் ஒன்றை விளக்கு, எதிலே 2 ஏராப் கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு. வமா எஜிபு ஃபிஹி ஏராபுன் வாஹிதுன். இன்னும் எதிலே ஒரு ஏராப் அவசியமாகுமோ அந்த ஒன்றை விளக்கு. இப்போ எதுல எல்லாம் 2 ஏராப் கொடுக்கறது, அப்ப நம்ம மேல பாடத்துல பார்த்துருக்கோம்ல, எதுக்கெல்லாம் 2 ஏராப் கொடுக்கணும், எதுக்கெல்லாம் ஒரு ஏராப் கொடுக்கறது அவசியம், அதான் விளக்க சொல்றாங்க. இப்போ இதுல எல்லாத்துலயும் கடைசி இஸ்முகள் ஜுனூது தலாமீது அப்படி கடைசி இஸ்முகளுக்கு ஏராப், அது ஏராப் வழங்கணும். அதே போல எதுக்கெல்லாம் 2 ஏராப் போடுறது கூடும், அதே போல எதுக்கெல்லாம் ஒரு ஏராப் கூடுறது அவசியம், ஒரே ஒரு ஏராப் கொடுக்கறது மட்டும்தான் கூடும், அதை என்ன செய்யணும், நம்ம விளக்கணும். சரியா? இதுதான் இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம பாடத்துல பார்க்க போறோம். சரியா? இப்ப இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதோட அர்த்தத்தை முதலில் பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம், தொடர்ந்து இதோடைய இவங்க கேட்ட கேள்விக்கான பதிலை பார்ப்போம். முதலாவது, மஹ்ஸூமூனல் ஜுனூது, அந்த படைகள் தோற்கடிக்கப்பட்டார்களா, அந்த படைகள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களா. 2வது, அஃபாஹிமுனு தலாமீது, அந்த மாணவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. 3வது, மா மதுமூமுனில் கரீமு, அந்த சங்கையானவர் இழிவுபடுத்தப்பட்டவராக இல்லை. 4வது பாருங்க, 4வது, மா சாபிகூனில் ஜவாதானி, ஜவாதனா குதிரை, அந்த 2 குதிரை முந்தக்கூடியதாக இருக்கிறதா, முந்தக்கூடியதாக இல்லை. 5வது, மா மஷ்கூருனல் புகலாஹு, அந்த கஞ்சர்கள் நன்றி செலுத்தப்படுபவராக இல்லை. 6வது, அமக்சூருனில் கலமானி, அந்த 2 பேனாக்கள் உடைக்கப்பட்டதாக இருக்கிறதா. இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள், இந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது நாம் காண்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சுல, மஹ்ஸூமூனல் ஜுனூது, அந்த படைகள் தோற்கடிக்கப்பட்டவையா அப்படின்னு. அதுக்கு பாருங்க, இஅராபுல் இஸ்மில் அகீர் மின்ஹு, கடைசி ஏராப், கடைசி எழுத்துக்கான ஒரு இஸ்முக்கான ஏராப் கேட்டாங்களே, அந்த கடைசி ஜுனூதுக்கு இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம ஏராப் கொடுக்க போறோம். முபத்ததா முஅக்கருன், பிற்படுத்தப்பட்ட முபத்ததா, மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டது, முபத்ததாவுக்கு ரஃபா தானே. வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான லம்மத், வெளிப்படையான லம்மத் தானே கொடுத்தோம், அதுதான் அந்த ஜுனூது என்பதற்கு ரஃபாவுடைய அடையாளம். அடுத்து பாருங்க, அஃபாஹிமுனி தலாமீது, அந்த மாணவர்கள் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களான்னு வந்துச்சுல, ஃபாயிலுன் மர்ஃபூஉன், இது ஃபாயிலாக இருக்கிறது, ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஃபாயிலுக்கு ரஃபா தானே வரும். வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலின் ரஃபாவுடைய அடையாளமாகிறது அல்லம்மத்து ஸாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். தலாமீது லம்மத்து தானே கொடுத்தோம். சத்த மசத்தல் ஹபரி,
அது அடைத்தது மசத்தல் ஹபர் ஹபருடைய இடத்தில் நின்றது. எது நின்றது? ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நின்றது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க. மா சாபிகுனில் ஜவாதானி, இந்த ரெண்டு குதிரை முந்தக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னோம்ல. ஃபாயிலுன் ஜவாதானி என்பது ஃபாயில். லி இஸ்மி ஃபாயிலி, லி இஸ்மில் ஃபாயிலி. சாபிகுன்றது இஸ்முல் ஃபாயில். அந்த இஸ்முல் ஃபாயிலுடைய ஃபாயில் இந்த ஜவாதானி. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு ஃபேல் எப்படி அமல் செய்யுமோ ஃபாயிலுக்கு ரஃபா செய்யுமோ, அதே போல இஸ்முல் ஃபாயிலும் என்ன செய்யும்? அதுக்கு ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். அதான் சொல்றாங்க இஸ்முல் ஃபாயிலுக்குரிய ஃபாயில் ஆகும். மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டது. அப்ப ரஃபா செய்யப்பட்ட ஜவாதானி என்பது ரஃபா செய்யப்பட்டிருக்கு. அந்த ரஃபாவுடைய அடையாளமா என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க. வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து வாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். இப்ப வெளிப்படையான லம்மத்து நீங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க நம்ம அலிஃபை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்கோம்? இங்க ரஃபாவுடைய அடையாளமா அலிஃப் தான் கொடுத்திருக்கோம். ஏன்னா இது இருமையை குறிக்கக்கூடியது. இருமையை குறிக்கக்கூடியதற்கு என்ன செய்வோம்? அலிஃப் கொடுப்போம். ரஃபாவுடைய அடையாளமா அலிஃப் கொடுப்போம். அப்ப அதுதான் இங்க வர வேண்டும். லம்மத் இங்க கொடுக்கவே இல்லை. ஏனென்றால் இறமைக்கு நம்ம ஏராபு ரஃபாவுடைய அடையாளமாக என்ன கொடுப்போம்? இருமை வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு அலிஃப் தான் கொடுப்போம். இப்ப அலிஃப் தான் அந்த ரஃபாவுடைய அடையாளம். லம்மத்து பாகிரத்து இல்லை. சரியா? சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்றது. எது? ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நின்றது. இந்த ஜவாதனி என்பது ஃபாயில்ல, அது ஹபருடைய இடத்தில் இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க. மா மஷ்கூரு நல் புகலா, அந்த கஞ்சர்கள் நன்றி செலுத்தப்படக்கூடியவர்களாக இல்லை. அப்ப இதுக்கு புகலா எல்லாம் கடைசி வார்த்தை தான். ஜுனூது, தலாமிது, ஜவாது, அதே போல புகலா கடைசி வார்த்தைக்கு தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம ஏராப கொடுத்துட்டு இருக்கோம். முபத்ததா மாஹரும் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா, மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டிருக்கிறது. சரியா? புகலா என்பது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா, ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. வஅலாமத்து ரஃபிஹி லம்மத்து ஸாஹிரத்து, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும். புகலாகும் லம்மத்து தானே கொடுத்தோம், அப்ப அது வெளிப்படையான லம்மத்தாக இருக்கும். அடுத்து பாருங்க. அமக்சூருன் அல் கலமானி, அமக்சூரினில் கலமானி, அந்த இரண்டு பேனாக்கள் உடைக்கப்பட்டதாக இருக்கிறதா அப்படின்னு வந்துச்சுல. நாயிபு ஃபாயிலின் சத்த மசத்தல் ஹபரி. இந்த மக்சூர் என்பது என்னது? மஜ்ஹூல், இஸ்முல் மஃபூல். அப்ப அது நாயிப் ஃபாயில். எப்படி ஒரு மஜ்ஹூலான ஃபேல் நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யுமோ, அதே போல் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட இஸ்முல் மஃபூல் ஒரு நாயிப் ஃபாயிலுக்கு ரெஃபர் செய்யும். அதனாலதான் சொல்றாங்க நாயிபு ஃபாயிலின். அந்த கலமானி என்பது நாயிப் ஃபாயில், நாயிபு ஃபாயிலின் ஃபாயிலுடைய பகரமாகும். சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தை நின்றது. எது? இந்த நாயிப் ஃபாயில் என்பது ஹபருடைய இடத்தில் நின்றது. மர்ஃபூஉன் ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அதோடைய ரஃபா செய்யப்பட்டதோடைய அடையாளம் எது? அலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த நாயிப் ஃபாயிலுடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல் அலிஃபு, அலிஃபாக இருக்கும். அலிஃப் தான் அதோடைய அடையாளம். மேலேயும் சொன்னோம்ல அலிஃப் தானே அடையாளம், அதே போல இங்கே என்னதான் அடையாளம்? அதுதான் அடையாளம். சரியா? இப்ப இதுவெல்லாம் ஒரு ஏராப் தான் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம பார்த்ததுக்கெல்லாம் ஒரு ஏராப் தான் கொடுக்க வேண்டும், ரெண்டு ஏராப் கொடுக்க முடியாது. காரணம், ரெண்டுமே பன்மையாக இருந்தால், நம்ம சொல்லியிருக்கோம்ல ரெண்டுமே இருமையாக இருக்கிறது, ரெண்டுமே பன்மையாக இருக்கிறது. அப்படி இருந்தால் முபத்ததா முஅக்கர் ஹபர் முகத்தம் தான் ஏராப் கொடுக்க வேண்டும். அப்படிதானே படிச்சோம். இங்க பாருங்க, இது ரெண்டுமே பன்மையாக இருக்கிறது. அதே போல இங்க மஸ்கூரூனல் புகலா, இதுவுமே ரெண்டுமே பன்மையா இருக்கு. இப்படி இருந்தா ஒரே யாரா முபத்ததா முஅக்கர் ஹபர் முகத்தம்ன்ற அந்த ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். அதுவே முதல் எழுத்து ஒருமையாக, பின்னாடி ஒரு எழுத்து இருமையாக பன்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். இங்க ஒருமையா இருக்கு, பின்னாடி வரக்கூடியது பன்மையா இருக்கு. இங்க ஒருமையா இருக்கு, ஜவாதானின்றது இருமையா இருக்கு. அப்ப முதலில் வருவது ஒருமையாகவும் பின்னாடி வரக்கூடியது இருமையாகவோ பன்மையாகவோ இருந்தால் ஒரே ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். இந்த ஃபாயில் என்பது ஃபாஹிம் என்பது முபத்ததா, தலாமீது என்பது ஃபாயில், ஹபருடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஃபாயில் என்ற இந்த அர்த்தம், இந்த அர்த்தத்தில் வரக்கூடிய இந்த ஏரா மட்டும்தான் கொடுக்க முடியும். காரணம் எல்லாம் நம்ம பாடத்தில் பார்த்து விட்டோம். இதுல ரெண்டு ஏரா கொடுக்க முடியாது. ஏனென்றால் இதில் எதுவுமே ரெண்டு வகையாக சொல்ல முடியாது. மஹ்சூமுன் அல் ஜுனூது, அதே என்ன செய்யலாம்? திருப்பி போட்டு அல் ஜுனூதுல் மஹ்சூமுன, அல் ஜுனூத் அல் ஜுனூது மஹ்சூமுன அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதற்கு எப்படி மாற்றம் ஏற்படும், எதை பார்த்து லமீர் மீளும் என்ற பல விஷயங்களை நாம் என்ன செய்தோம்? பாடத்தில் பார்த்தோம். அதனால்தான் ரெண்டு ஏரா கொடுக்க முடியாது என்று கூறினோம். அப்ப ரெண்டு ஏராவும் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் இப்ப பார்க்க போகிறோம். பாருங்கள். மா மதுமூனில் மதுமூ முனில் கரீமு, அந்த சங்கையானவன் இழிவாக்கப்பட்டவனாக இல்லை. இப்ப அந்த சங்கையானவன் இழிவாக்கப்பட்டவனாக இல்லைன்னாங்களே,
அப்ப இழிவாக்கப்படக்கூடியவனாக இல்லை என்றால் இங்க ஒருமையாக வந்திருக்கா? கரீம்ன்றது ஒருமையா இருக்கு. இப்ப ரெண்டு வார்த்தையும் ஒருமையாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நாம் ரெண்டு யாரா கொடுக்க முடியும். அதுல ஏதோ ஒன்று மாறி விட்டாலும் மேல சொன்ன மாதிரி ஒரே யாரா தான் கொடுக்க முடியும். ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு யாரா கொடுக்க முடியும். அதை பாருங்க. அல்லவ்வலு முதலாவது யாரா ஐயக்கூன நாஇப ஃபாயிலின், அது ஆகுவது. இந்த கரீம் என்பது நம்ம கடைசி வார்த்தையோட ஏறா மட்டும் தான் கேட்டாங்க, அதனால கடைசியில உள்ளது மட்டும் ஏறா கொடுக்குறான். ஐயக்கூன இந்த வார்த்தை ஆகுவது நாஇப ஃபாயிலின், ஃபாயிலுடைய நாயிபாக ஆகுவது மர்ஃபூஅன் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்றதே அத்தகைய ரெஃபர் செய்யப்பட்டதாக நாய் ஃபாயிலாக ஆகுவது. அப்ப இந்த கரீம் என்ற வார்த்தை நாய்ஃபான்னு ஆகணும். அதே போல ஹபருடைய இடத்தில் நிற்கப்பட்ட ரெஃபர் செய்யப்பட்டதாக ஆகணும். சரி, இது ஒரு யாராம். உஸ்ஸானி இரண்டாவது யாராம். அந்த கூன முபத்ததஅன் முஅخرا مرفوعا وعلامة رفعه اللمة ظاهرة. முபத்ததாவாக பிற்படுத்தப்பட்ட முபத்ததா அல் கரீம் இருக்கிறது அல்லவா, இது பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக ஆகுவதாக இருக்கும். ரஃபா செய்யப்பட்டது. அப்ப முபத்ததாவுக்கு ரஃபா தானே வரணும். இப்ப ரஃபா செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவாக யாரா வழங்குவதாக இருக்கும். வாலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபாயின் அடையாளமாகிறது அல்லம்மத்து ظاهرة, வெளிப்படையான லம்மத்தாகும். கரீம்னு என்னது லம்மத்து தானே கொடுத்தோம், அது வெளிப்படையான லம்மத்தாகும். அப்ப கரீம் என்ற அந்த வார்த்தை கலிமான்னு இதுக்கு வைக்கணும். சரியா? கரீம் என்ற அந்த கலிமா, இந்த கலிமானால மொன்னசா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அது முபத்ததா மஹராவும் நம்ம யாரா கொடுக்கலாம். இல்லாட்டி கரீம் என்ற லஃபுல் நாய் ஃபாயிலாக இருக்கிறது என்று கூட நம்ம என்ன செய்யலாம், ஏரா வழங்கலாம். இக்காரணம் ரெண்டுமே ஒருமையாக இருக்கிறது. ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் ரெண்டு ஏரா வழங்குவது கூடும் என்று நம்ம பாடத்தில் பார்த்தோம் அல்லவா. அதனால் இரண்டு வகையான ஏராவும் அதற்கு கொடுக்கலாம். இப்ப வாருங்கள், இரண்டாவது தம்ரீனை இப்பொழுது பார்ப்போம். இரண்டாவது ல கலிமா தன் ஃபில் மக்கானில் காலி, காலியான இடத்திலே ஒரு வார்த்தையை வை. வபையின் மா தஸ்தஹிக்குஹு ஃபி அவ்ஜஹில் ஃபி அவ்ஜுஹில் இஅராபி. அப்ப மஅ பயானி சபபி, காலியான இடத்துல என்ன செஞ்சிரு, ஒரு வார்த்தையை வச்சிரு, அதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதற்கு தகுதியான ஒன்றை விளக்கு. மீன் அவுஜூஹில் ஏராப், ஏராபுடைய வகைகளில் இருந்து அதற்கு தகுதியாகுமே அந்த ஒன்றை விளக்கு. எதற்கு அது தகுதியாகுமோ, எதற்கு அந்த களிமா தகுதியாகுமோ அந்த ஒன்றை விளக்கு. பயானி காரணத்தை விளக்குவதுடன் ஏராபின் வகைகளில் இருந்து எதற்கு அந்த களிமா தகுதியாகுமோ அந்த ஒன்றை விளக்கு. அப்ப பின்னாடி ஒரு வார்த்தையை வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா எந்த வகை ஏராபுடைய வகைகளில் இருந்து எதற்கு அந்த களிமா தகுதியாகும். ஏராபு நிறைய வகை இருக்குல்ல, அதுல எதற்கு அந்த வார்த்தை தகுதியாகுமோ அதை விளக்கு. காரணத்தை கூறுவதுடன் விளக்கு. இதுக்கு ஏன் தகுதியாச்சுன்ற காரணத்தையும் நம்ம சொல்லணுமா. சரியா? பாருங்க, ஒரு வார்த்தையை வைப்போம், அந்த இது எதற்கு தகுதியாகிறது என்றதை நாம் பார்ப்போம். அதனுடைய பதிலை முழுமையாக இங்கே கீழே பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அமுஹ்சினு, அமுஹ்சினுனில் கனியு. சரியா? கனினா செல்வந்தன். அப்ப செல்வந்தன் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா, செல்வந்தன் உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறானா. இதுக்கு ரெண்டு யாராப் ஆணி. இதுக்கு என்னது, இதுக்கு தகுதியான யாராப் கேட்டாங்களே, ரெண்டு யாராப் இதுக்கு தகுதியா கொடுக்கலாம். ரெண்டு யாராப். ஃபாயிலும் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்றதே அத்தகைய ஃபாயில். அப்ப இது ஃபாயில்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த முஸ்லிம்ன்றது முபத்ததா இஸ்மு ஃபாயிலு, அதனுடைய அந்த இஸ்மு ஃபாயிலுடைய ஃபாயில் என்று நம்ம என்ன செய்யலாம், ஏலா வழங்கலாம். அவ் முபத்ததாவும் ஆஹரும், அல்லது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. அப்ப முஸ்லிம்ன்றது ஹபர் முகத்தம் அப்படின்னு ரெண்டு வகையான யாரா கொடுக்கலாம். காரணம் ரெண்டுமே ஒருமையை குறிக்கிறது, அதனால ரெண்டுமே கூடும். இப்ப காரணம், காரணம் கேட்டாங்களா, ரெண்டு யாரா கொடுக்கறது காரணம் என்ன? அல் முஸ்தக்கு முஃப்ரதும் வா தாலிஹி முஃப்ரதும். முஸ்தக் பிளந்தெடுக்கப்பட்ட வார்த்தை, இந்த இஸ்மு ஃபாயிலும் முஃப்ரதும் ஒருமையாக இருக்கிறது. வா தாலிஹி முஸ்தக்குக்கு அடுத்து உள்ளது, முஸ்தக்குக்கு அடுத்து உள்ளது கனி தானே, இதுவும் முஃப்ரதாக இருக்கிறது. இப்ப ரெண்டுமே முஃப்ரதாக இருந்தா ரெண்டு யாராவும் நம்ம வழங்கலாம். ரெண்டாவது பாருங்க, அராபிஹானில் முத்தசாபிகானி, இரண்டு போட்டியாளர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. ஏன் அப்ப முத்தசாபிகானி இருமையா இருக்கு, ராபிஹானி இப்ப அசல்ல லாபம், லாபம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. அப்ப இதுக்கு ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும், ஏன்னா ரெண்டுமே ஒருமையா இல்ல. ஏராபுன் வாஹிதும், ஒரு யாராபா தான் இருக்கிறது. முப்பத்து மாசம். அப்ப இதுக்கு தகுதியானது ஒரு யாராப் தான். அது கேட்டாங்களே, தகுதியான ஒரு யாராப் கொடுங்க. அப்போ ஒண்ணுதான் இதுக்கு தகுதி, ஒரே ஒரு யாராப். முப்பத்துதான் மோகரம், பிற்படுத்தப்பட்ட முப்பத்ததா. இப்ப ராபிஹானின்றது ஹபர் முகத்தம். காரணம் என்ன? அல் முஸ்தக்கு முசன்னன் தாலிஹி முசன்னன்,
பிளந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ராபிஹானி என்ற அந்த இஸ்மு ஃபாயிலும் முசன்னன் இரட்டிப்பாக்கப்பட்டதா இருக்கிறது. தாலிஹி அந்த முஸ்தக்குக்கு அடுத்து உள்ளதும் முசன்னன் இரட்டிப்பாக்கப்பட்டதா இருக்கிறது. முஸ்தக்குக்கு அடுத்து உள்ள முத்தசாபிக்கான இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இப்ப ரெண்டுமே இருமையாக இருந்தால், ரெண்டுமே பன்மையாக இருந்தால், இந்த ஒரே ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். முபத்ததாமாக ஹபர் முகத்தம் என்ற ஒரே யாராப் தான் கொடுக்க முடியும். அடுத்து மா மகளூபுன் அஸ்ஸாபிரு, மா மகளூபுனில் சாபிரு, அந்த பொறுமையாளன் மிகைக்கப்பட்டவனாக இல்லை. இப்ப மிகைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றது தோற்க என்னது தோற்பவனாக இல்லை. அந்த தோற்பவருக்கு தான் வார்த்தை என்ன யூஸ் பண்ணுவாங்க, மகளூப்ன்ற வார்த்தை அரபில யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பொறுமையாக இருப்பவன் தோற்பவனாக இல்லை. அப்ப கருத்து அர்த்தம்னா தோற்பவன். இதே அசல் அர்த்தம் வைக்கணும்னா பொறுமையாக இருப்பவன் மிகைக்கப்பட்டவனாக இல்லை. சரியா? ஏராபாணி இங்க ரெண்டுமே ஒருமையில வந்துச்சு, நம்மளுக்கு தெரியும். ரெண்டுமே ஒருமையா இருந்தா ரெண்டு ஏராப் கொடுக்கலாம். ஏராபாணி ரெண்டு ஏராப். ஃபாயிலுன் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்ற ஃபாயில் அவங்க முத்ததுர் மஃபரம் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா, அல்லது இந்த ரெண்டு ஏராவும் இது கொடுக்கலாம். காரணம் அது முஷ்தக்கு முஃப்ரதுன் தாலிஹி முஃப்ரதுன், முஷ்தக் ஆகிறது பிளந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்மு மஃபூல் ஆகிறது முஃப்ரதுன் ஒருமையாக இருக்கிறது. தாலிஹி முஸ்தக்கு அடுத்துள்ளதாகிறது முஃப்ரதாக இருக்கிறது. முஸ்தக் அடுத்துள்ள இந்த சாபிர் என்பதும் என்னது ஒருமையாக இருக்கிறது. அடுத்து பாருங்க முசாபூன இஹ்வானுக, அப்ப உன் சகோதரர்கள் வெகுமதி அடைபவர்களாக இருக்கிறார்களா? உன்னுடைய சகோதரர்கள் வெகுமதி அடைபவர்களாக இருக்கிறார்களா? இப்ப இதுவும் பன்மையா இருக்கு, இதுவும் என்னவா இருக்கு, பன்மையா இருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியும் ரெண்டுமே பன்மையா இருந்தா, ரெண்டுமே எருமையா இருந்தால் முகத்ததா மாசார் சபர் முகத்தும் என்று ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். யாராபன் வாஹிதும், இதுக்கு தகுதியான யாராப் என்னதான் ஒரு யாராபாக இருக்கிறது. முபத்ததா உன் மாஃபரும் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. இப்போ முசாபுன்றது சபர் முகத்தம். அல் முஸ்தக்கு மஜ்மு காரணம் கேட்டாங்களே, முஸ்தக் ஆகிறது பிளந்தெடுக்கப்பட்ட அந்த வார்த்தை இந்த முசாபுன் என்பது மஜ்மு அந்த ஜம்மு பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. அத்தாலிஹி முஸ்தக்கு அடுத்துள்ளதாகிறது. கதாலிக்க அவ்வாறே பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. ரெண்டுமே பன்மையாக இருந்தால், ரெண்டுமே இருமையாக இருந்தால் இந்த ஒரு யாராவது தான் கொடுக்க முடியும். அடுத்து பாருங்க போட்டியாளர்கள், போட்டியாளர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? இப்ப ரெண்டுமே பன்மையா இருக்கா? அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் முபத்ததா மோசர் தான் கொடுக்க முடியும். ரெண்டுமே பன்மையா இருக்கு, அதான் காரணம். ஏராபுன் வாஹிதன் ஒரே ஏராப் தான். இதுக்கு தகுதியானது ஒரே ஒரு ஏராப் தான். முபத்ததாவும் மோசரும் என்னது அது, பிற்படுத்தப்பட்ட முபத்ததா என்ற அந்த ஒரு யாரா தான் தகுதியானது. ஏன்னா ரெண்டுமே பன்மையா இருக்கு. ஒருமையா இருந்தா மட்டும்தான், ரெண்டுமே ஒருமையா இருந்தா மட்டும்தான் ரெண்டு யாரா கொடுக்க முடியும். அப்ப இங்க என்னது, ரெண்டுமே பன்மை ஆயிருச்சு. அப்ப முபத்ததா மஹர் என்பது மட்டும் தான் கொடுக்க முடியும். அது முஸ்தக் மஜ்மூன். காரணம் கேட்டாங்களே, இந்த முஸ்தக் ஆகிறது இஸ்மு ஃபாயிலா இருக்கக்கூடிய இந்த முஸ்தக் மஸ்தர்ல இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட இந்த வார்த்தை மஜ்மூ பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. அது தாலிஹி இன்னும் அதுக்கு பிறகுள்ள அதுக்கு அடுத்துள்ளது முஸ்தக்கு அடுத்துள்ளதாகிறது. கதாலிக்கு அவ்வாறே பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. முத்தசாபிக்கு அதான் அடுத்து இருக்கிறது. இதுவும் பன்மையாக்கப்பட்டதாக இருக்கிறது. மா மக்குஹூருன், மா மக்குஹூருனில் முஃமினூன, முஃமின்கள் இறை விசுவாசிகள். இப்ப முஃமின்கள் இல்லை, அடக்கப்பட்டவர்களாக அடக்கி ஆளப்பட்டவர்களாக இல்லை. அப்ப அடக்கி ஆளப்படக்கூடியவர்களாக இல்லைன்றது இது ஒருமையா இருக்கு. ஆனா மீனுன்றது பன்மையா இருக்கு. இதுக்கு என்ன யாராபு, ஃபாயில் நாயிக் ஃபாயில் சத்த மசத்தல் ஹபர் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஒண்ணு ஒருமையா ஒண்ணு இருமையாவோ பன்மையா இருந்தா இந்த யாராப் தான் நம்ம பாடத்துல பாத்துருக்கோம்ல. இப்ப ஒண்ணு ஒருமையா இருக்கு, இன்னொன்னு பன்மையா இருக்கு. அப்ப என்னதான் ஒரே ஒரு யாராப் தான் கொடுக்க முடியும். இது ஏராபுன்னு வாகிடும். இதுக்கு தகுதியான ஏராப் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஏராபாக இருக்கும். நாயிபு ஃபாயிலின் சத்த மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்ற நாயிப் ஃபாயிலாக இருக்கும். இந்த மீன் என்பது நாயிப் ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடியது. ஏன் இது ஹபருடைய இடத்துல சொல்றோம்னா, இந்த ஃபாயில் வந்தனால்தான் நம்ம ஹபர் தனியா கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லாம போயிருச்சு. அப்ப இது ஹபர் வந்திருக்கணும், முபத்ததா வந்தா ஹபர் வரணும்ல. இப்ப ஹபர் காரணம் இந்த நாயிப் ஃபாயில் வந்ததுதான். இப்ப இந்த நாய்ஃபாயிலை வைத்து நம்மளுக்கு என்ன கிடைத்து விட்டது, அர்த்தம் முழுமையாக கிடைத்து விட்டது. அதனால்தான் இந்த நாய்ஃபாயில் ஹபருடைய இடத்தில் ஹபர் செய்ய வேண்டிய வேலையை இந்த நாய்ஃபாயில் செய்ததினால்தான் ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய நாய்ஃபாயில் என்று கூறுகிறோம். அப்ப இங்கே வாருங்கள், இதற்கான காரணம் என்ன பாருங்கள். முஸ்தக்கு முஃப்ரதும் பிளந்தெடுக்கப்பட்டது இஸ்மு மஃபூல் மஸ்திலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட இந்த வார்த்தை என்பது முஃப்ரதும் ஒருமையாக இருக்கிறது. வத்தாலிஹி இன்னும் அந்த முஸ்தக்குக்கு அடுத்துள்ளதாகிறது ஜம்அன் பன்மையாக இருக்கிறது. மீனூன் என்பது பன்மையாக இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா முபத்ததா மோசர். ஒண்ணு ஒருமையா இன்னொன்னு பன்மையாவும் இருமையாவும் இருந்தா அதுக்கு நாய் ஃபாயிலோ இல்ல ஃபாயில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால யாராப் கொடுக்க முடியும். ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு வகையான யாராப் கொடுக்க முடியும். இது நம் பாடத்திலே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம். அதனுடைய பயிற்சி தான் இப்போது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்ப வாருங்கள் மூணாவது பார்ப்போம். இப்ப மூன்றாவது ல இஸ்மன் முஸ்தக்கன் பாத நஃபீன் அவ் இஸ்திஃபாமின் ஃபில் மக்கானில் காலி, காலியான இடத்திலே இஸ்திஃபாம் அல்லது நஃபீக்கு பிறகு பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்மை வை.
நஃபி என்றால் இல்லை என்ற அர்த்தம் குறிக்கக்கூடிய மா. இஸ்திஃபாம் என்பது அம்சாவோ ஹல்லோ என்ற அந்த இஸ்திஃபாமை கேள்வியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இஸ்திஃபாம் அல்லது நஃபிக்கு பிறகு பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்மை வை. வெறும் பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்முனா மஸ்தர்ல இருந்து வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் அல்லது இஸ்மு மஃபூல் அதை என்ன செய்ய சொல்றாங்க, வைக்க சொல்றாங்க. அதுவும் எதுக்கு பிறகு நஃபியை கொண்டு வந்த பிறகு அதை கொண்டு வரணும். இல்லாட்டி இஸ்திஃபாம் கொண்டு வந்த பிறகு அதை கொண்டு வரணும். சரியா? வபையின் இன்னும் விளக்கு மா இஸ்தஹிக்குல் இஸ்முல் அவ்வளு வசானி மினல் ஏராபி. ஏராபில் இருந்து முதலாவது இஸ்மும் ரெண்டாவது இஸ்மும். அப்ப ரெண்டு இஸ்மு வந்துடும் இல்ல, முஸ்தக் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த சுஜான்றது ரெண்டாவது ஆயிரும். இங்க ஒரு முஸ்தக் கொண்டு வந்துடும், ஹாரிசானின்றது ரெண்டாவது இஸ்மு. இப்ப முதலாவது இஸ்மு, இந்த ஹாரிசான்றது ரெண்டாவது இஸ்மு. அப்ப எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு இஸ்மு வந்துடும். இப்ப ஏராபில் இருந்து முதல் இஸ்மும் முதலாவது இஸ்மும் இரண்டாவது இஸ்மும் எதற்கு தகுதியாகுமோ, ஏராபில் இருந்து எதற்கு தகுதியாகுமோ அந்த ஒன்றை விளக்கு. இப்ப இது அப்ப எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வந்த முஸ்தக் கொண்டு வந்து ரெண்டு இஸ்மு வந்துடும். அந்த ரெண்டு இஸ்மும் ஏராப்ல இருந்து எதுக்கு தகுதியாகும், எந்த வகையான ஏராபுக்கு அது தகுதியாகும் என்பதை நம்ம என்ன செய்யணுமா, விளக்கணுமா. வாருங்கள் இப்பொழுது அந்த பாடத்தை பார்ப்போமா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்தசிருனில் சுஜாஉ. அப்ப சுஜா என்றால் தைரியசாலி, வீரமானவன். அந்த தைரியசாலி வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறானா, முன்தசிர்னா வெற்றி பெறக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த தைரியசாலி வீரமானவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கிறானா. அப்ப ஒரு பாருங்க, முன்தசிர் என்பது இஸ்மு ஃபாயில் மஸ்தர், இன்திசார் என்ற மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டது. இப்ப எல்லாத்துக்கும் பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃபூலா தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் எதோட கொண்டு வந்திருக்கோம், நஃபீக்கு பிறகோ அல்லது இஸ்திஃபாமே, அதாவது கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கு பிறகு கொண்டு வர சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் இஸ்திஃபாமுடைய வார்த்தையான அம்சாவை கொண்டு வந்திருக்கோம். கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அம்சாவை நாம் என்ன செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். வாருங்களா, அர்த்தம் பார்த்தாச்சா. இப்ப இதோட யாராப் எதற்கு தகுதியாகும்னு சொன்னாங்களே. இப்ப ரெண்டுமே ஒருமையா இருக்கு. இப்ப ரெண்டுமே ஒருமையா இருக்கா. அதனால முதல் இஸ்முக்கு ரெண்டு வகையான யாரா கொடுக்கலாம், ரெண்டாவது இஸ்முக்கும் ரெண்டு வகையான யாரா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் இஸ்முக்கு பார்ப்போமா. முபத்தத உன் அவு ஹபருன் முகத்தமுன். இப்ப முன்தசிர் என்பது ஹபர் முகத்தம், முற்படுத்தப்பட்ட ஹபர். சுஜா என்பது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா. அப்படி நம்ம என்ன செய்யலாம், யாரா கொடுக்கலாம். இல்லாட்டி முபத்ததம், இல்லாட்டி முன்தசிருன் என்பது முபத்ததா. அப்ப முன்தசிருன் என்பது முபத்ததா என்றும் யாரா கொடுக்கலாம், அல்லது பிற்படுத்தப்பட்ட ஹபர் என்றும் யாரா கொடுக்கலாம். அப்ப ரெண்டாவது இஸ்மு, முதல் இஸ்முக்கான யாராவது சொல்லியாச்சா. இப்ப ரெண்டாவது இஸ்மு பாருங்க, ஃபாயிலும் சத்தம் அசதல் ஹபரி. ஹபருடைய இடத்தில் நின்ற ஃபாயிலாக இருக்கிறது. அப்ப முன்தசிரனுக்கு நீங்க முபத்ததான் யாரா கொடுத்தா பின்னாடி வரக்கூடியது ஃபாயில், இந்த இஸ்மு ஃபாயிலுக்கான ஃபாயில். அப்ப அந்த ஃபாயில் ஹபருடைய இடத்தில் நின்ற அந்த ஃபாயில் என்று யாரா கொடுக்க வேண்டும். அவ் முபத்ததான் முஹரன், அல்லது பிற்படுத்தப்பட்ட முபத்ததா என்று யாரா கொடுக்க வேண்டும். இது எப்போ பிற்படுத்த முபத்ததா, முன்தசிருக்கு நீங்க ஹபர் முகத்தம் என்று யாரா கொடுத்தால், சுஜாவுக்கு முபத்ததா முஹர் என்று யாரா கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு வகையான யாராவும் இதற்கு கூடும். காரணம் நமக்கு முன்னாடியே தெரியும், ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் இந்த ரெண்டு வகையான யாராவும் கொடுக்கலாம். ரெண்டாவது முஸ்தைகுனில் ஹாரிசானி, அந்த இரண்டு பாதுகாவலர்கள் விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. இப்ப பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது இருமையா இருக்கு, இது ஒருமையா இருக்கு. இப்ப இதுக்கு ஒரே ஒரு யாராவது தான் கொடுக்க முடியும். அது என்னன்னு பாருங்க. முஸ்தைகுன் என்பது முபத்ததாவாக இருக்கும். அல் ஹாரிசான் என்பது ஃபாயிலுன் சத்தம் அசத்தல் கபரி, கபருடைய இடத்தில் அடைக்குமே, கபருடைய இடத்தில் நிற்குமே அத்தகைய ஃபாயிலா இருக்கும். அப்ப இது முபத்ததா கபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில் என்ற இந்த ஒரு யாராவது தான் கொடுக்க முடியும். காரணம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரிதான், ஒன்று இறமையாக இருந்து ஒன்று ஒருமையாக இருந்தால் இந்த ஒரு வகை தான் கொடுக்க முடியும். ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு வகையான யாரா கொடுக்க முடியும். அடுத்து பாருங்க, அந்த விளையாடக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்களா. அப்ப இதையும் பாருங்க, இருமை ஆயிடுச்சு, இங்க பன்மையா வந்துருச்சு. ஆனா இது ஒருமையா இருக்கு. அப்ப இப்படி மாறி வந்துட்டாவே என்னதான் ஒரு யாராவது தான் கொடுக்க முடியாது. என்னன்னு பாருங்க, ஃபாயிஸ் என்பது முபத்ததா, முதல் இஸ்முக்கான இது என்னது முபத்ததாவாகும். ரெண்டாவது லாயிபுன் என்பதற்கான யாராவது ஃபாயிலும் சத்தம் மசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்ற ஃபாயில். அப்ப இதுதான் லாயிபுன் என்பது ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய ஃபாயில். சரியா, இந்த ஒரு யாராவது தான் நம்ம கொடுக்க முடியும். அடுத்து பாருங்க, மஹ்பூபினில் முபத்திரு. அப்ப முபத்திர் என்றால் வீண் விரயம் செய்யக்கூடியவர். அப்ப வீண் விரயம் செய்யக்கூடியவர் விரும்பப்படக்கூடியவனாக இருக்கிறானா. இப்ப வீண் விரயம் செய்யக்கூடியவர் விரும்பப்படக்கூடியவனாக இருக்கிறானா. இப்ப இதுவும் ஒருமையாக இருக்குது, முபத்திர் என்பதும் ஒருமையாக இருக்கிறது. சரியா, முபத்ததும். அப்ப ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் ரெண்டு வகையான யாராவது கொடுக்கலாம். அதனால மஹபூப் முதல் இஸ்முக்கு பாருங்க, ரெண்டு வகையான யாராவது முபத்ததும், இன்னொரு இஸ்முக்கு யாராவது முபத்திரும். அப்ப ரெண்டுமே ஒருமையாக இருந்தால் ரெண்டு வகையான யாராவது கொடுக்கலாம்.
இது முபத்ததா அவு அல்லது ஹபர் முகத்தும் முற்படுத்தப்பட்ட ஹபர். இந்த மஹ்பூம் என்பதை முபத்ததா பின்னாடி வரக்கூடிய ஃபாயில் சத்தம் அசத்தல் ஹபர் என்றும், இல்லாட்டி இது ஹபர் முகத்தம் என்றும், அல் முபத்திர் என்பதை முபத்ததா மஹர் என்றும் நம்ம ஏறா கொடுக்கலாம். அப்ப முபத்ததா என்று கொடுக்கலாம் அல்லது ஹபர் முகத்தம் என்றும் இந்த மஹ்பூப்க்கு நம்ம ஏறா கொடுக்கலாம். அடுத்து இந்த முபத்திருக்கு பாருங்க, நாயிபு ஃபாயிலின் சத்தம் அசத்தல் ஹபரி, ஹபருடைய இடத்தில் நின்ற நாயிப் ஃபாயில் என்றும். ஏன்னா இது இஸ்மு மஃபூல் தானே, எப்படி ஒரு மஜ்ஹூலான ஃபிஅல் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யுமோ, இஸ்மு மஃபூலும் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். சரியா? அப்ப முபத்திர் என்பது நாயிப் ஃபாயில், இந்த இஸ்மு மஃபூலுக்கு நாயிப் ஃபாயில். இப்ப ஹபருடைய இடத்தில் நிற்கக்கூடிய நாயிபு ஃபாயிலி நாயிப் ஃபாயிலா இருக்கும். அவ் அல்லது முபத்ததான் மஹர் பிற்படுத்தப்பட்ட முபத்ததாவா இருக்கும். இப்ப ஹபர் முகத்தம் என்று மஹபூபு சொன்னீங்கன்னா முபத்திர் என்பது முபத்ததா மஹர் ஆகும். அப்ப அடுத்து பாருங்க, அசாதுனில் ஷாஹிதானி, அந்த இரு சாட்சியாளர்கள் உண்மையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? அப்ப இங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இது இருமையாயிருச்சு இது ஒருமையாயிருச்சு. அப்ப ஒரே அரபு தான் கொடுக்க முடியும். முபத்ததா சாதிக்குன் என்பது முபத்ததா, ஷாஹிதான் என்பது ஃபாயிலும் சத்தம் அசத்தல் ஹபரி ஹபருடைய இடத்தில் நின்ற ஃபாயிலாக இருக்கிறது. அப்ப ஷாஹிதான் என்பது ஃபாயில் ஆகும். இந்த ஒரு யாராவது தான் கொடுக்க முடியும், ஏன்னா ரெண்டுமே உரிமையா இருந்தாதான் ரெண்டு வகையான யாராவது கொடுக்க முடியும். அடுத்து பாருங்க, அனசி தூணல் ஃபல்லாஹூன, விவசாயிகள் சுறுசுறுப்பானவர்களாக இருக்கிறார்களா? இப்ப சுறுசுறுப்பானவர்கள், நஷீத்துன் என்பது பன்மை தானே. இப்ப ஃபல்லாஹூன் என்பதும் பன்மையாயிருச்சு. அப்போ ரெண்டுமே ஒருமையா இருந்தாதான் ரெண்டு யாரா கொடுக்க முடியும். இப்ப ரெண்டுமே பன்மையாயிருச்சுல, இதுக்கு அப்ப ரெண்டு யாரா கொடுக்க முடியாது, ஒரு யாரா தான் கொடுக்க முடியும். அது என்ன யாரா? ஹபருன் முகத்தமுன் முற்படுத்தப்பட்ட ஹபர், ஃபல்லாஹுன் என்பது முபத்ததான் மஃபரூன் பிற்படுத்தப்பட்ட முபத்ததா என்ற ஒரு யாரா தான் நம்ம கொடுக்க முடியும். ரெண்டுமே இருமையாக இருந்தால், ரெண்டுமே பன்மையாக இருந்தால் இந்த வகையான யாரா கொடுக்கும். ஒண்ணு ஒருமையாக இருந்து ஒண்ணு இருமையாகவோ பன்மையாக இருந்தால் முபத்ததா ஃபாயில் சத்தம் சதல் ஹபர் இந்த யாரா கொடுக்கும். இதைதான் பயிற்சி நாம் கண்டு கொண்டே இருக்கின்றோம். அதற்கான பயிற்சி தான் இப்ப என்னது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான ஏராவை நாம் நன்கு மனப்பாடம் செய்து கொள்வதற்கு தான் இவ்வளவு பயிற்சிகள் நம்மளுக்கு வழங்குகிறார்கள். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.